ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் அட்டகாசமான பலன்களை மிதுனத்திற்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்வீட் எடு கொண்டாடு, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய மிதுனம் காத்து கொண்டிருக்குது. எனக்கும் நல்ல பலன்கள் நடக்காதான். நிறைய முயற்சி போட்டாச்சு, வேக வேகமாக ஓடும் செய்யும், ரொம்ப தூங்காமல் ராப்பகல் திட்டம் தீட்டி
ஒரு காரியமாக நடக்கலையே, இதனால் வந்து எனக்கு பிபி சுகர் தான் ஏறிச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோடு காத்து கொண்டிருந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே மாத பாதி வரைக்குமே சுக்கிரன் ஆட்சியாகி, ஏன்னா 5ல் சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது நல்ல ஒரு புத்தி கூர்மை, ஞானம், தெளிவு, நல்ல மனநிலை, தெளிவான சிந்தனையோடு எல்லா சுற்றுச்சூழலையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு திறன். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல சிந்தனை, சொல், செயல்பாடு, நல்லதையே எண்ணி நல்லதையே சிந்தித்து நல்லதையே செயல்பட வைக்க போகுது. 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வந்துடும். சூரியன் நம்மளுக்கு ராசி அதிபதி அங்கே தான் உட்காந்துருப்பார். சவால்களை சந்தித்து சாதிக்கும் தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அட்டகாசமான பலன்கள். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கலைன்னா மிதுனம் வந்து வெக்ஸ் ஆகிடும். அதை வந்து இந்த காலகட்டம் வந்து ஓவர்டேக் பண்ணி அழகாக வந்துடும். நல்ல தொழில் மாற்றம். இது வரைக்கும் அவங்க வந்து எதிர்பார்த்தது எனக்கு ஒரு நல்ல தொழில். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 7-10 கூடிய குரு பாதகாதிபதியும் ஆனார். அவர் வந்து இது வரைக்கும் ராசியில் உட்காந்து இவங்க போட்ட முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து போகிறேன் வரேன் பேக் டு உட்காந்துடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. போகிறேன் வரேன் முயற்சி போடுறேன், எனக்கான ஒரு சிறப்பான அந்த ஒரு முழுமை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த மிதுனத்திற்கு இந்த கார்த்திகை மாதம், அதுவும் வருடத்தின் நிறைவான மாதம், ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைக்க போகுது. நிறைய சம்பத்துக்களை அளித்தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாத பிற்பகுதியில் லாபாதிபதியான செவ்வாய்க்கு குருவின் பார்வையும் கிடச்சிரும். ஏன்னா குருவும் டிரான்சிட்டில் வந்து வகர நிலையிலேயே நம்மளுக்கு மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த காலங்கள் அனைத்தும் மிதுனத்திற்கு ரொம்ப ஒரு ஆப்டான காலம்னு சொல்லலாம். தொழிலில் மிக நேர்த்தியான பலன்களை, அவங்க கேட்ட இடத்துலையே அவங்களுக்கு ஒரு வேலை, இது வரைக்கும் வேலையை விட்டுட்டு கோவத்தில் யாரெல்லாம் வந்து இந்த விஆர்எஸ்லாம் கொடுத்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருப்பி மீண்டும் ஒரு வேலை கிடைப்பது. அதே போல் நல்ல வந்து ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட்டு தொழிலில் இருக்க பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்வது, நல்ல தொழில், பேர், புகழ், அங்கீகாரம் கிடைப்பது, நல்ல சப்போர்ட்டு, ஒருத்தருடைய ஆதரவு, ஆதாயம், லாபம் இதெல்லாம் கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது வெளியுலகத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு, ஆதாயம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேடி வர. நிறைய பேர்கிட்ட போய் உதவி கேட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கலன்னா இப்போ அவங்களே வந்து தேடி வந்து உதவக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. திருமண பாக்கியம் நிறைய பார்த்துட்டோம்மா, வயதும் ஏறிக்கொண்டே போகுது அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துரும். திருமண பேச்சுவார்த்தைகளை செய்து கொள்ளலாம். வீடு, நிலம், வண்டி, வாகன யோகங்கள் கிடைப்பது. நல்ல வந்து ஒரு மருத்துவம், நல்ல உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் இல்லையா. ஏன்னா மிதுனத்துக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 6-8 வந்து இதுக்கு ஸ்ட்ராங்காக கனெக்டிவிட்டி ஆகிடும். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் ட்ரபிளு, அதே போல் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சிலருக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு அலையாக இருந்தாலே ஒரு 2-3 நாள் கூட வந்து போயிடும். இல்லை நீண்ட காலமாக ஒரு மருத்துவம்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். நல்லா கெட்டி மேளம் கொட்டும். அதை தொடர்ந்து உடனே குவா சத்தமும் கேட்கும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, திருமணம் ஆன உடனேயே கன்சீவ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை இறைவன் தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தானே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ நிறைய வந்து ஃபெர்டிலிட்டி, நிறைய வந்து இந்த கருத்தரிப்பு மையங்கள் தான் வந்து காணப்படுது. அதெல்லாம் இல்லாமையே உங்களுக்கு வைத்தியம் இல்லாமையே இறைவனுடைய கருணையால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எல்லா சூழலையும் பக்குவமாக கையாண்டாலே போதும். நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஃபுல்ஃபில் ஆகுது. எல்லாமே ஒரு மனநிறைவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்லேருந்து, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேருந்து, கணவன் மனைவி உறவுலேருந்து, அதான் சொல்லிட்டேனே, எல்லாமே எல்லார்கிட்டேயும் நல்ல விஷயங்களாகிய பகிரக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்வீட் எடு கொண்டாடுன அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிக அருமையான பலன்களை தரவிருக்குது. இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு. இந்த கார்த்திகை தீபத்திலேயே விரதம் இருந்து தீபமேற்றி வழிபட்டு சிவபுராணம் படிக்கும்பொழுது அருமையான பலன்களை மிதுனம் அட்டகாசமாய் பெற்றுக்கொள்ளும். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.